நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக முன்ஜாம் கோரி தாக்கல் செய்த வெள்ளதுரை என்பவரின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். பழனி மட நில மோசடி வழக்கு. பழனி தண்டாயுதபாணி முருகன் கோவிலுக்கு நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் பழனி தண்டபாணி மடம், அந்த மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம். இது 100 கோடி மதிப்பிலான நிலம். இந்த நிலத்தை சர்ச்சைக்குரிய இந்த சொத்தை வாங்கிய பாப்பான்குளம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளதுரை என்பவர் இந்த வழக்கில் தாம் கைது செய்யப்படலாம் என நினைத்து முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்கிறார், மனுவினை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவர் தனக்கு முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவில் தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலத்தை மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறேன். பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி ராஜசேகர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. போதிய முகாந்திரம் இருப்பதால் விரிவான விசாரணை தேவைப்படுகிறது. ஆகவே நிலத்தின் மதிப்பை குறைத்து வாங்கியதால் மனுதாரரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என காரணம் கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.